ஈஸ்வரி. எனக்கு ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா மதுரை. நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆஃபீஸில். ஸோ நான் பிஸ்னஸும் சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் எனக்கு மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோ ஆனார். அவர் அதில் கிளைண்ட்டாக இருந்தார். என்கிட்ட வந்து நான் ஆக்சுவலி எனக்கு மேரீடு, என் ஒய்ஃப்க்கு கேன்சர், பட் அவங்கள நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு அப்ரோச் பண்ணார். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் பெர்மிஷனோட என் அம்மாவோட சம்மதத்தோடு நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் நாளாக அவரோட கேரக்டர், அவருக்கு நிறைய தப்பான பழக்கம், ட்ரக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் நிறையா லேடிஸ் கூடலாம் பழக்கம் இருக்கிற தெரிஞ்சோடனே அவர் என்ன, அவருக்கு மேரீட், அவர் டிவோர்ஸ்னு சொன்னார். பட் அவர் டிவோர்ஸ் கிடையாது. அதுவும் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு சம்மன் வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரியும் அவர் இன்னும் ஒய்ஃப் கூட தான் இருக்கார், அவருக்கு டிவோர்ஸ்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு 23 தான் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆகலான்னு சொல்லிட்டு 4 மந்த்ஸ் முன்னாடி அவரை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்னோட ஆஃபீஸ் வந்து பெரம்பூரில் இருக்குது. நான் அங்கே இருக்கும்போது என்னை தேடி அவர் வந்துட்டு என்னை பயங்கரமாக இரும்பு ராடால் அடித்து அவரே அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ என் கூட இல்லைனாலும் லிவ்இன்லையாவது இல்லைன்னா நீ என் கூட அட்லீஸ்ட் ரெசார்ட் ரூம் அந்த மாதிரி வா, என்னால் உன்னை விட முடியாதுன்னு சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணார். அந்த வீடியோ அடித்ததே அவர் தான் அந்த ஆக்சுவலி வீடியோ எடுத்தார். இமீடியட்டாக நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணோன்னே எங்கள் அம்மா ஊரில் இருந்து 108க்கு கால் பண்ணி 108 100க்கு கால் பண்ணி என்னை ரெக்கவர் பண்ணிட்டாங்க சார். இது ரிலேட்டடாக நான் செம்பிஎம்மில் கம்ப்ளைண்ட் பண்ணி 100 வந்து செம்பிஎம்க்கு போச்சு. செம்பிஎம்மில் என்னோட கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கோங்க, பேசிவிட்டு இவர் மேலே எஃப்ஐஆர் போடலாமான்னு சொல்லுங்கன்னாங்க. உடனே எனக்கு அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி அவங்க சைட்லேருந்து கால் பண்ணிவிட்டு, நீ இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 15 நாளில் பெயிலில் வந்துட்டா உன்னை உயிரோட விடமாட்டான்னு என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண வேணாம், நானே விலகி வந்துட்டேன். என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதினாரு. செகண்ட் என்ன பண்ணுறாரு, அவர் எனக்கு மறுபடியும் கால் பண்ணி என் கூட நீ லிவ்இன்ல இருக்கணும், உன்னை நான் வந்து தப்பாக வந்து எனக்கு உன் கூட இருக்கணும்னு நிறைய த்ரெட்டன் பண்ணிவிட்டு ஒரு அட்வொகேட் மூலயமா என்கிட்ட ஒரு அட்வொகேட் எனக்கு கால் பண்ணுறாரு. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் மகேஷ் கண்ணான்றவர் என்னோட கிளைண்ட்டு தான், உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும், சங்கீதா ஹோட்டல், பெரம்பூர் சங்கீதா ஹோட்டல் கிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம், உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வேணும், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? சரி, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, வாங்க என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபேவராக அவருக்கு தெரியாமல் நான் பண்ணித்தரேன்னு ஒருத்தர் அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு அவர் நியர்லி அவருக்கு 60+ இருக்கும். அவர் என்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுறாரு. நான் அவரை போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றதுக்காகவே அவர் கூட நான் சங்கீதா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அது அங்கே உட்காந்து நான் சாப்பிட உட்காரும்போது டேபிள் கீழே என்னோட காலை வந்து சொரண்டிட்டு நீ வா, பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு போயிடலாம் அப்படின்றாரு. நான் இமீடியட்டாக கத்துனோடனே பப்ளிக் எல்லாம் வந்துட்டு என்னம்மா என்னன்னு கேட்டேன். தப்பாக அப்ரோச் பண்ணுறாரு. இமீடியட்டாக அங்கே ஜங்ஷனில் எப்பவுமே ஒரு போலீஸ் இருப்பாங்க. போலீஸ் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பப்ளிக்லாம் அடிச்சுட்டாங்க அவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு. ஏன் இப்படி பண்ணேன்னு போலீஸ் என்கொயரியில் கேட்கும்போது, மகேஷ் கண்ணா தான் இவங்களோட கேரக்டர் அசசினேட் பண்ணணும், தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவங்க என் மேலே மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ண சொன்னதா எனக்கு அவர் வந்து போலீஸ்கிட்ட வாக்குமூலம் தராரு மகேஷ் கண்ணாவை பற்றி. இது ரிலேட்டடாக நான் ஆவடி கமிஷனரை போய் புதன்கிழமை மீட் பண்ணோன்னே ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட அது 8 நிமிஷம் வீடியோ. ஒரு பொண்ணை எந்தெந்த இடத்துலலாம் அடிக்கக்கூடாதோ அங்கெல்லாம் அடித்து எனக்கு அங்கே இடத்துல ஃபிக்ஸே வந்துருச்சு. லிட்டரலி அவங்க எதுவுமே கத்திரிக்கோலை வச்சு என்னை குத்த வந்திருப்பாரு. இப்போ நான் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே அவர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு போலீஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரே கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இருக்குது. எமோஜி அனுப்புகிறாரு சார். அவரே அடிக்கிறாரு, அவர் ஃபேஸ் தெரியுது, அவர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ நீ என்ன நினச்ச, நீ எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடு, யாரும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நியர்லி. நேற்று பல்லாவரத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நான் அவரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சு அவனாவது கண்ணில் ஊற்றுனா நான் உன் உடம்புல எங்கெல்லாம் நீ ஊற்றணுமோ நான் அந்த இடத்துலலாம் ஊற்றி உன்னை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவேன், நீ எனக்கு கிடைக்கலன்னா நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நேற்று எனக்கு கால் பண்ணி என்னை த்ரிட்டன் பண்ணுறாரு. இமீடியட்டாக நான் இன்ஸ்டாவில் அந்த வீடியோ, எனக்கு இந்த மாதிரிலாம் த்ரிட்டன் இருக்குன்றனால நான் இன்ஸ்டாவில் இமீடியட்டாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். என் உயிருக்கு பயந்து என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. கேரக்டர் அசசினேட், இவ அப்படிதான், இவளுக்கு அந்த பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் இருக்குது. ஒருத்தர் மேரீடுன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு அந்த லைஃப் வேணாம், நான் மூவ் ஆன் பண்ணுறேன். இதில் என்ன சார் நான் தப்பு பண்ணிட்டேன்? அவர் நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கமெண்ட் பண்ணுறாரு சார். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நீ எந்த அளவுக்கு நினச்சிருப்ப, லா இவ்வளோதான், ஒரு பொண்ணை என்ன பண்ணாலும் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம்,
ஒரு 10 நாள்ல ஒரு 5 நாள்ல நியூஸ் எல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்து அந்த வீடியோ கமெண்ட் பண்றாரு. ஒரு அக்யூஸ்டே கமெண்ட் பண்றாரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். ஏபி வாங்கிட்டாரு. ஏபி வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி அட்டென்ட் பண்றாங்க. நேத்து எனக்கு பீரியட் சார், நான் போய் ஒரு 4 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேஷன்ல, வந்துருவாருன்ட்டு கடைசியில் போலீஸ் அவர் வரலமா நீ கிளம்புன்றாங்க. நேற்று என்ன ஆச்சுன்னு போயிட்டு என் அட்வொகேட்டை செக் பண்ண சொல்றேன். அவர் ப்ராப்பரா என்கொயரி அட்டென்ட் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஏபி கிராண்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க சார். அந்த வீடியோவை பார்த்தா அவ்வளோ அழுகாதவங்களுக்கு கூட அழுக வந்துடும். அந்த லெவலுக்கு என்ன போட்டு அவர் அடிச்சாரு. 108 அன்னைக்கு வரல. அந்த வீடியோலயே ஃபிக்ஸ் வந்து நான் படுத்துருவேன். கத்திரியை வச்சு அன்னைக்கே குத்திருந்தாருன்னா இன்னைக்கு நான் நின்று பேசிட்டு கூட முடியாது. அவர் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது சார். எல்லா ஸ்டேஷன்லையும் அவரோட பேரை போட்டு ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் அவ்வளோ டொமஸ்டிக் வைலன்ஸு குத்தி அவங்களுக்கு ரத்தம் வந்து எண்ணெய் அடிச்சு இவ்வளவும் பண்ணார். எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லை சார். எனக்கு வந்து என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. நான் நிறைய எஃப்ஐஆர் இருக்குது எனக்கு அவர் ரிலேட்டடாக. இங்கே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நான் இவங்ககிட்ட வந்து என்னை நேற்று நடந்த அந்த பல்லாவர மேட்ரை பற்றி என்கிட்ட வந்து என்னை த்ரிட்டன் பண்ணுறாரு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமிஷனர்ல வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பட்டாபிராமில் இது எஃப்ஐஆர் ஆயிருக்கு, நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய் அனுப்பிட்டாங்க சார். என்ன இப்போ நான் அங்கே தான் போய் நம்ம அகைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற கேப்லேயே எனக்கு எதுனா ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு மகேஷ் கண்ணா மட்டும்தான் சார் காரணம். அவர் கொலை மிரட்டல் மட்டும்தான் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து விட்டுட்டு இருக்காரு. நீ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்குது சார். அவர் கொடுத்த அந்த அட்வொகேட்டையும் இப்போ நான் ரிமாண்ட் பண்ணி என்னை தப்பாக கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவர் மேலே நான் ரிமாண்ட் பண்ணி அவர் இப்போ புள்ளலில் இருக்காரு. அதுக்கிட்ட நான் பேசுகிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நீ வேணும், இல்லை அப்படின்னா யாருக்குமே இருக்கக்கூடாது. நேற்று அந்த பல்லாவர இன்சிடெண்ட்டை வச்சு நேற்று நைட் எனக்கு கால் பண்ணார். அதுக்கு பயந்துட்டு நான் இன்ஸ்டாவில் வீடியோவை போட்டுட்டேன் சார். என்னை அடித்த வீடியோ இது வரைக்கும் நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டும் நான் கொடுத்தது கிடையாது. நான் இமீடியட்டாக நியூஸ் சேனல்ஸை கான்டாக்ட் பண்ணி நான் இப்போ மறுபடியும் கொடுத்துருக்கேன். எனக்கு நியாயம் வேணும் சார். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு இந்த லாவையும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அவன் நினச்சிருப்பான்றது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியணும். அவ்வளோதான். இதிலே தெரியுது சார் அவன் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான் அப்படின்றது. எனக்கு கண்டிப்பாக நியாயம் வேணும் சார். அவ்வளோதான் சார். சார் கிட்டத்தட்ட என்ன அரை மணி நேரமாக அடித்தார் சார். அந்த கேமரா என் ஆஃபீஸில் இந்த கேமராவை என்னால் எடுக்க முடியல. அதை பார்த்தா தெரியும் சார். அந்த கேமராவை பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக என்னை அடித்தார். என் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க கால்லலாம் நான் விழுந்தேன். பயோமெட்ரிக்கு லாக் பண்ணிட்டாரு, யாருமே போகக்கூடாது. அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு பொண்ணை மிரட்டியிருப்பார், வெளியே போ, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, இப்படியே சொன்னார் சார். தண்ணி கொடுக்கக்கூடாது, வெளியே போ, அவளை யாரும் எதுவும் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடி வாங்கினேன். 12 மணிக்கு அவர் என் ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. 3:30 மணிக்கு செம்பியம் போலீஸை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். 3:30 மணிக்கு தான் போலீஸ் என்னை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் நான் அடி வாங்கிட்டு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தேன். அவ்வளோ காயம். அவர் இருப்பார் சார். எனக்கு அவ்வளோ ஹைட்டு சார். அவர் ஹைட்டு வெயிட்டு ஏறி என்னோட மடியிலையும் என்னோட ப்ரைவேட் பார்ட்டில் ஏறி அவர் மிதிச்சார். அந்த வீடியோவும் இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவ்வளோ விஷயம் நடந்துச்சு சார் அன்னைக்கு. அதை பார்த்து கூட போலீஸ் அந்த அட்வொகேட் எல்லாம் எப்படி வர்றாங்கன்னே தெரியல சார். லாக் பண்ணி ஒரு பொண்ணை வந்து அடிக்கிறாரு. இது என்ன மாதிரி விதமான ஒரு இதுன்னே எனக்கு புரியல சார். சார் இது வந்து பெரம்பூர்ல நடக்குது சார். என்னோட ஆஃபீஸ், நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பெரம்பூர்ல இது நடக்குது சார். என் ஆஃபீஸ்க்குள்ள அவர் வராரு, வந்து இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு சார். அவரே தான். அவர் என்ன பண்ணுவார்னா, ஈவன் எல்லாத்தையுமே என்னால் ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எதெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட வச்சு நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் அவர் வீடியோ எடுத்துப்பாரு. அவர் வைக்கிறதுலேருந்து, ஃபோனை வைக்கிறதுலேருந்து, அவர் திரும்ப ஃபோனை எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. எடுப்பார். நான் போலீஸ் வந்தோடனே இமீடியட்டாக அந்த ஃபோனை நான் பிடுங்கிட்டேன். ஃபோனை கொடு, சார் அந்த ஃபோனை பாருங்கள், அந்த ஃபோனில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு பாருங்கன்னொடனே போலீஸ் தான் ஃபோனை வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்பயும் என்கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க, நீ பாட்டு இதை நெட்லலாம் வைரல் பண்ணி விட்றாத, எங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்ஷன் எடுங்க. ஏபி எப்படி சார் ஒரு பொண்ணு வீடியோ ரெக்கார்டோடு கொடுக்குற சார்? செகண்ட் ஏபி கிராண்ட் பண்ணியிருக்காங்க சார் அவருக்கு. நாளைக்கு எனக்கு எதுனா ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் சார் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணால் நான் ஒதுங்கி போகிறேன். நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு சார். எனக்கு வேறு எதுவுமே கிடையாது சார். இந்த மாதிரி அந்த நியூஸ் எனக்கு அனுப்புறாரு சார். இப்போ புதுசாக எல்லாத்துலேயும் ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, டிஸப்பியர்னு. நானே நினச்சாலும் அதை டிஸப்பியர் பண்ணிட்டா போயிடுது. அது என்ன பண்ணுறேன், அந்த நியூஸ் எனக்கு யூடியூப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, இவனாவது கண்ணில் தான் ஊற்றுனா, உனக்கு எந்த இடத்துல ஊற்றுவேன்னு உனக்கே தெரியும். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னால் எங்கேயுமே போக முடியாது, அவ்வளோதான். ஒன்று நீ செத்துருவே, இல்லைனா உன்னால் எதுவுமே அனுபவிக்க முடியாது
அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 22 மினிட்ஸ் சம்திங் ஒரு இல்லை சார் ஒரு 15 to 12 மினிட்ஸ் என்கிட்ட பேசுகிறாரு இன்ஸ்டா காலில். பிகாஸ் நான் அவர் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டாவில் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் கமெண்ட் போடுறாரு வித்தின் அந்த செகண்டில். நான் இப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். கமெண்ட் போடுறாரு, ஏதோ ஒரு எமோஜி அனுப்பி அவர் அடித்த வீடியோக்கே அவர் கமெண்ட் போடுறாரு சார். அவர் ஒரு அக்யூஸ்டு, அவரே கமெண்ட் போடுறாரு. காட்டினேன் எல்லா போலீஸ்கிட்டையும் காமிச்சிருப்பேன். இங்கே 2 போலீஸில் காமிச்சிருப்பேன். உள்ளே உட்காந்துருப்பாங்க சார் கிரீவியன்ஸில், எல்லா போலீஸ்லையும் காமிச்சேன். ஆக்சுவலி ஆவடி கமிஷனரில் பவானி ஸ்ரீ மேடம் இருக்காங்க, அடிஷ்னல் கமிஷனர். உண்மையாகவே அவங்க மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 2 செகண்ட் தான் அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. இரும்பு கம்பியால் என்ன அடித்ததை. இமீடியட்டாக அவனை ஆக்ஷன் எடுங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. எப்படி சார் ஒரு எஃப்ஐஆர் எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகும்? எனக்கு மட்டும்தான் இருந்தது அந்த எஃப்ஐஆர். யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா? இது பவானி ஸ்ரீ மேடமோட ஆர்டர். கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒரு மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன் எஃப்ஐஆர் போடுங்கன்னு. போடலை. லாஸ்ட் ஆப்ஷனாக புதன்கிழமை டேரெக்டாக கமிஷனர் போய் பார்த்து அவங்களோட ஆர்டர் படி எனக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட வீடியோ காமிச்சேன். ஒரு மேக்ஸ் 30 செகண்ட் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 செகண்ட் வீடியோவில் இமீடியட்டாக அவர் ரிமாண்ட் பண்ணுங்கள், அவர் அரெஸ்ட் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் போடுங்கன்னாங்க. பண்ணாங்க. எப்படி அந்த எஃப்ஐஆர் அவருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னே தெரியல சார். கேட்டால் அட்வொகேட் எனக்கு அட்வொகேட்டே கிடையாது சார். ₹1 கூட கிடையாது என் கையில். நான் இங்கே வந்தேன், எத்தனை ஸ்டேஷன் போயிருப்பேன் கேளுங்க, ஒரு அட்வொகேட் கூட எனக்கு கிடையாது. கேட்டால் அட்வொகேட் போனாங்க வச்சாங்க. எனக்கு ஏபி ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் நான் அட்வொகேட் வச்சுருக்கேன். எனக்கு வாதாடுறதுக்குன்னு எனக்கு எந்த அட்வொகேட்டும் கிடையாது. அந்த மேடம் சொன்னோன்னே இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த எஃப்ஐஆரும் போட்டிருக்க மாட்டாங்க சார். சார் எனக்கு அவர்னால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது சார். என்கிட்ட இப்போ என்னை வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, என்னை எல்லாத்துலேயுமே டவுன் பண்ணி விட்டார். கேரக்டர் அசசினேட் பண்ணி எங்கே போனாலும் இவர் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே என்னை டவுன் பண்ணி விட்டார் சார். எனக்கு இவர் மேலே கண்டிப்பாக இவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் இவர் பண்ணியிருக்காரு. சும்மா வாய் வார்த்தையாக பேசலை, வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து அவர் சட்டப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். எல்லாமே இருக்குது சார். அதையும் நான் வந்து என்னோட எஃப்ஐஆரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னால் ஒரு சில விஷயம் ப்ரெஸ்ஸில் என்னால் சொல்ல முடியல. எனக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க லைஃப் பட் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அவர் கூட நான் ஒன்றா இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு என்கிட்ட ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. லிவின்ல ரூம் வா, ரெசார்ட் வா, ஆடியோ இருக்குது, அனுப்புகிறாரு, கேட்குறேன். அதையும் நான் போலீஸ்க்கு சொல்கிறேன். காதில் வச்சு கேட்டு சரி இருமா பாப்போம், வெயிட் பண்ணு. தெரியல சார், இது உமன்ஸ்க்கெல்லாம் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சத்தியமாக தெரில. நியூஸ் வரும் போகும், 2 நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க. என் நியூஸும் அப்படி தான் ஆக போகுது. தெரியல. என்னோட உயிருக்கு பயந்து அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சார். எனக்கு அதுதான் வேணும். என் உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது அவர்னால.